கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இந்த அருமையான நாளில் கூட மறுபடியுமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் முழங்கால் படியிட்டு இந்த வார்த்தையை வாசிப்போம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பரிசுத்த அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தை மூலம் எங்களோடு நீங்கள் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். இந்த அருமையான நாளில் கூட தாவீதை குறித்து நாம் கொஞ்சோண்டு பார்க்கலாம். தாவீது சாதாரண ஒரு பர்சனாய் இருந்தபோது இப்படியாப்பட்ட ஒரு ராஜஸ்தானத்துல அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பலன் வந்ததுக்கு காரணம் அவர் இடைவிடாத உழைப்பு அவருக்கு ரொம்ப அவசியமா இருந்தது. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க குடும்பத்தை கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க ஆசீர்வாதம் வரும். ஒருத்தவங்க சம்பாதிச்சு அவங்க எனக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்கறது கஷ்டம்தான். அவங்கவுங்க குடும்பத்தை அவசியம் அவங்க கவனிக்கணும். தாவீது எனக்கு கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணுவாரு, கோலியாத்துக்கு தலை என் கையில வரும், அப்படியெல்லாம் தாவீது நினைச்சு பார்க்கல. ஆனா தாவீதுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டை மேய்க்கும்படியான ஒரு பொறுப்பு. ஒருவேளை நான் தான் சின்ன பையன், நான் இதெல்லாம் செய்யணுமா, நானும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவீது ஒரு வேலை அடம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா, நம்மளை மாதிரி ரஃப் அண்ட் டஃபா, நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தா. தாவீதுன்ற ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறார். உன் தைலக்கோப்பையை நிரப்பு, அங்கே ஈசாயின் மகனை ஒருவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு என்ற ஒரு வார்த்தை வந்திருக்குமா? யோசித்து பாருங்களேன். தன் தகப்பனுடைய ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பத்தின் மேல ஒரு கரிசனை இருக்க வேண்டும், தன் குடும்பத்தை குறித்து ஒரு அக்கறை இருக்க வேண்டும், தன் குடும்பத்தை குறித்து ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாலதான் தாவீது என்ற ஒரு மனுஷன் பெத்லகேம் ஊர்ல ஈசாயின் மகன்ல ஒருத்தர் இருக்கிறாப்புல, நேரா நீ அங்க போயிட்டு அந்த மனுஷனுக்கு வார்த்தையை கூட அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருப்பாரா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த அருமையான நாள்ல இந்த ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தாவீதோட லைஃப்ல வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தர் சாமுவேலை பார்த்து பேசுறாரு. இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கருத்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெமேயன் ஆகிய ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அவன் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அபிஷேகம் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கர்த்தர் சொல்லல. ஆல்ரெடி ஐ சூசன், நான் தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தாவீது தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டை மேய்க்கும்படியாக போயிருந்தார் வனாந்தரத்துல. அந்த இடத்துல போயிட்டு மலை பகுதிகளில் ஆடுகளை எங்கெங்கெல்லாம் அந்த ஆடுக்கு ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறதோ அவர் பாட்டு எழுதுறார் இல்லையா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அது நான் அடிக்கடி யோசிப்பேன். தாவீது மான குறித்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. ஆனா அவரு ஆடை குறித்து எழுதுனதுதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனமே பைபிள் என்ன கொடுக்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதுதான் கற்றுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தான் நம்ம முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறோம்? ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த தாவீதுடைய லைஃப்ல தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி சேனைகள் தேவனை கருத்து அவனோட கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த தாவீதோட கூட கர்த்தர் இருப்பதற்கு ஒரு காரணம், இடைவிடாத உழைப்பு ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம வீட்டு குடும்பத்துல நல்லா பாருங்க, நிறைய பேரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
புருஷன் வீட்டுல போயிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தான் வீட்டுல இருக்கும் போதே ஒரு குடும்பத்துல அவங்க நல்லா உற்சாகமா வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக போற இடத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் தான், இருந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக இன்னைக்கு நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டை கவனிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டை கவனிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்ன? அவங்களுடைய வீட்டு மேல அக்கறை வராது. யாரா வந்துட்டாங்கன்னா உடனே வீட்டை கூட்டுவாங்க, பாய போடுவாங்க, இல்ல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ரொம்ப அப்பா இவங்கள போல நீட்னஸ் யாருமே பார்க்க முடியாது. வந்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்றது என்ன, அவங்களுக்கு நடந்து கொள்றது என்ன, அவங்களுக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப பவ்யமா, ரொம்ப அப்படியே அடக்கமா ஒடுக்கமா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா நடிச்சுக்குவாங்க. ரொம்பவும் இந்த காரியங்கள். ஒரு இடத்துல தான் மனைவிக்கு உதவி செய்யணும்ட்டு ஹஸ்பண்டுக்குள்ள ஒரு ஆசை. நாளைக்கு காலையில ஒய்ஃப் ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு ஒய்ஃபுக்கு அவளுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவருக்குள்ள நைட்டே ஒரு ஏக்கம் வந்துருச்சு. இவர் என்ன பண்ணாரு? டைம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. முன்னாடி எந்திரிச்சாரு, போனாரு, பால் எடுத்தாரு, ஸ்டவ் பற்ற வச்சாரு, கட்டை ஊத்திட்டாரு. பொங்கி வரும் பொங்கி வரும் பொங்கி வரும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறார். டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. அதையும் மூடி வேற வச்சுட்டாரு. பொங்கவே இல்லை. திடீரென்று ஒரு சின்னதா ஒரு ரொம்ப நேரமாச்சு பொங்கி வரலையே, ஏன் பொங்கலை ஏன் பொங்கலை, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு 10 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பொங்கவே இல்லை அப்படின்னு எடுத்து பார்த்தா அப்பதான் அவருக்கு தெரியுது. தூக்கத்திலே என்ன பண்ணிக்காரு, ஃப்ரிட்ஜை திறந்து பாலுக்கு பதிலா மாவு, இட்லி மாவு எடுத்து ஊத்திட்டு வச்சிருக்கிறார். இப்போ ஒய்ஃப் ஏந்திரிச்சு அந்த ஸ்மெல் வருது. ஏன்னா தண்ணி ஊத்தி வைக்கணும், ஒண்ணுமே இல்லை, இப்ப டைரக்டா வச்சுட்டாங்க இல்லையா. அந்த மாவுக்கு உண்டான அந்த மாவை ஊத்தி வச்ச அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்றதுக்குள்ள 10 வீட்டுல போய் திருடிட்டு கூட வந்திருக்கலாம் போல இருக்குது. இந்த அளவுக்கு இந்த பொண்டாட்டிட்ட இதை மறைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க. வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. என்னை அபிஷேகியும் ஆண்டவர், அன்னி பாஷை பேசுவாங்க, அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, வல்லமையால் நிரம்புற மாதிரி இருப்பாங்க. ஒரு நன்மையும் பார்க்க முடியாது, ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒஸ்டான பர்சன்ஸ் தேவனால் ஆஸ்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு காரியங்கள் தான் தாவீது என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு. வேதத்தை குறித்து பேசுகிறாரு, காட்டுல இருக்கிற மிருகங்களை குறித்து பேசுறாரு, தான் வேலை செய்த அந்த ஆடை குறித்து அந்த மிருகத்தை குறித்து பேசுறாரு, தன்னுடைய குடும்பத்தை குறித்து பேசுறாரு. அவர் சங்கீதம் கூட அப்படிதான் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் பார்க்கவே முடியல. சண்டே ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போனவொடனே அவங்க வாழ்க்கையில விருத்தி அடையணும். நான் சண்டே வரேன், நான் பிரேயருக்கு வரேன், என்னை கர்த்தர் ஆஸ்வதிக்கல, இத்தனை நாள் ஜெபம் பண்றேன், என்னை ஆஸ்வதிக்கல, இத்தனை நாள் ஆண்டவருடைய சமத்துல வரேன், உபவாசம் பண்ண என்னை ஆஸ்வதிக்கல. எப்படிங்க ஆஸ்வதிப்பாரு? தாவீதுக்கே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா? எப்போ? சேனைகளும் தேவனாக கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஒரே நாள்ல கிடைக்கல, ஒரே நாள் விருத்தி கிடைக்காது. டெய்லி நம்மளுடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். தினமும் ஜெபிக்க வேண்டும், தினமும் துதிக்க வேண்டும், தினமும் பாட வேண்டும், தினமும் ஆராதனை செய்ய வேண்டும், தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், தினமும் ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். தாவீது தன்னுடைய தகப்பனாக ஈசாயின் ஆட்டை வைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த அபிஷேகம் அவருக்குள்ள கடந்து வந்துகிறது. நான் தெரிந்து கொண்ட ஒரு குமாரன் இருக்கிறார், நீ அந்த இடத்துல போ. சாமுவேல் அந்த இடத்துல போறார். நீ வந்திருக்க நோக்கம் சரிதானா? நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு தெரியல. நான் வந்திருக்கிறது நல்ல காரியம்தான் அவர் சொல்றார். ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொருத்தரா அந்த இடத்துல முன்னாடி வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியாச்சு. கடைசியில ஒரே ஒரு பையன் இருக்கிறான். இன்னொருத்த யாருக்கு, அவன் வந்தாதான் நான் கையை நினைப்பேன் அப்படின்ட்டார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம்! தாவீத அவருடைய குடும்பத்தாருக்கு மத்தியில கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். தாவீது அந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே அந்த
5ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்த்தோம், தாவீது 4 கிலோ எடுத்து சேனைகள் கருத்து அவனோட கூட இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா 11ஆம் வசனம், தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு அருமையான தகப்பன் அவர். கர்த்தர் கூட இருந்தார்னா நீங்க கவலையப்பட வேண்டாங்க. நம்ம ஆண்டு கூட இருந்தா போதும். நமக்கு என்ன தேவை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார். எப்படி? கர்த்தருடைய பெரிய கிருபை அந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் அள்ளி கொடுக்கிற அந்த இடத்துல. தீருவின் ராஜாவாகிய ஈராம், அழகா பாருங்க. இன்னைக்கு தாவீதுக்கே அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நமக்கெல்லாம் ஏமாத்துறங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நமக்கு தரமே யாருக்கு தர போகிறார்? அப்ப அந்த தாவீது அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். ஒரே நாள விருத்தி நடக்கல. டெய்லியும் தாவீது தன்னுடைய படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறார். அவைகளை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதே போல நம்மளும் நமக்குள்ளான மனுஷத்துல இருக்கிற கர்த்தருக்கு பிடித்தமான அந்த ஒரு நபரை தினமும் ஜெபத்துல, துதியில, பாடல்ல, ஆராதனையில, தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல அதை வளர்ப்பதற்கு நாம் அலர்ட்டா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளோட கூட கத்தரிச்சவங்க பெரிய காரியம் செய்வார். இந்த அருமையான தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல இருக்கிற இந்த காரியங்களை கொடுத்து பார்த்தோம். அதே போல அருமையான பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இவங்கெல்லாம் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தோம். அந்த வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, கர்த்தர் அபிஷேகத்தை அந்த இடத்துல அவர்கள் பார்க்கிறாரு, செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை அந்த இடத்துல சகோதரர்களுக்கு தெரிகிறது. அவங்க அந்த இடத்துல அழகா பாக்குறாங்க. ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்றாரு. ஆகிலும் ஆண்டவரே, நாங்க நைட்டு ஃபுல்லா பிரயாசப்பட்டோம், நைட்ல ஒண்ணும் கிடைக்கல, உங்களுடைய வார்த்தை பேர வலையை போட்டுறேன். ஆமாங்க, ஏசப்பா இல்லாம நாம படுகிற பிரயாசம் அத்தனையும் அது இருளான பிரகாசமா தான் இருக்கும். இருள பிரகாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல லைட் எல்லாம் வச்சிருப்போம். நேற்று தினத்துல இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பவரே இல்லை. எல்லா இடத்துலயும் லைட் இருந்துச்சு, ஆனா பவர் இல்லை. பவர் வந்தா தானே லைட் அங்கங்க செட் பண்ணி வச்சிருக்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா பவர் இல்லையே. அப்படி எப்படிங்க? அந்த இடத்துல இரவு முழுக்க பிரயாசப்படுறாங்களே, இரவுல நைட்ல பிரயாசப்பட்டாங்களே, ஒரு நன்மையை பார்க்க முடியல, ஒரு மீன் கூட பார்க்க முடியலையே. இன்னைக்கும் சான்ஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்தை கூட்டிட்டு வரதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பிரயாசப்பட்ட பின்பு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே உன்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றும்படியாக எனக்கு ஆவலா இருக்கிறேன், எனக்கு கிருபை செய்யுன்னு சொல்லி கேட்கும்போது, தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர், பேதுருவுக்கு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு, அந்திரேயாவுக்கு இரக்கம் பாராட்டின ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டாமல் விட்டுடுவாரா? அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? தோமாவே, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிற என் ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சண்டே ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு போறவங்களுக்கு எப்படிங்க அவங்களால ஒரு விருத்தியை பார்க்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்? இது 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 ஆங்கிலத்துல பார்த்துச்சுன்னா கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரேட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சூரியன், அந்த சந்திரன், அவைகள் ஆண்டவருடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டுச்சு. அவருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கும் அந்த சூரியன் சந்திரன் செவி கொடுக்குது. யோசுவை பார்த்து சொல்லிக்கிறார், சூரியனே அங்கே நில் அப்படின்ற. யோசுடைய வார்த்தை கேட்டு என்ன நடக்குது? சூரியன் அமைதியா இருக்கு, அதே இடத்துல இருக்குது. இல்ல டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, உட்காருங்க. நேற்று தினத்துல ஒரு சகோதரனை, 2 நாளைக்கு முன்னாக ஒரு சின்ன ஒரு சகோதரனை, பல ஆண்டுகள பல மாதங்களே என்னோட கூட இருந்துட்டு இருந்தாப்ல. வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து 1 நிமிஷம் கூட டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. 1 நிமிஷம் கூட டைம் ஆயிடுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், யோசுவா பேச்ச சூரியன் கேட்குது, நம்ம பேச்ச சின்ன பையன் கேட்க மாட்டேங்கிறான். ரொம்ப யோசிச்சு பார்த்தேன்.
அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணபடியாக காத்திருக்கிறேன். ஜெபத்துல ரொம்ப நேரம் யோசிச்சேன். அந்த சின்ன பையன் நம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு அவனால முடியல. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா, சூரியன் உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுது, அதே போல உம்முடைய பிள்ளையுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுது. நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவங்க இப்படி இருக்கிறாங்களேப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணும்போது சொன்னார், அவங்க சண்டே வந்துட்டு நிரம்பிட்டு போறது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அனுதினமும் நிரம்பிட்டு இருக்கிற தாவீதுடைய லைஃப்ல அருமையான என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் நிரப்பி இருக்கிறேனே, உனக்கு நிரப்புவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன் கூட இருக்கிறவங்களுக்கு பலத்தால் இடை கட்டுவேன், உன் மூலமாக நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். தாவீதுக்கு இரக்கம் பாராட்டின நான் உனக்கும் இரக்கம் பாராட்டுவேன், அப்போஸ்தலர்களுக்கு இரக்கம் பாட்டின நான் உனக்கும் இரக்கம் பாட்டுவேன் சொல்லி கர்த்தர் அந்த காரியத்துல எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டானது. யோசித்து பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இன்னைக்கு சண்டே வந்தா எப்படிங்க விருத்தி அடைய முடியும்? சண்டே பிரேயருக்கு வந்தா அன்னைக்கு சண்டே ஒரு நாள் என்னதான் இது பண்ண முடியும்? தினமும் நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும், தினமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், தினமும் அவருடைய நாமத்திற்காக பிரயாசப்பட வேண்டும், தினமும் அவருடைய நாமத்துக்காக எதையாவது ஒரு விஷயத்துல சாதிக்க வேண்டும். அதை கர்த்தரும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். என் குடும்ப வேலையை நான் கொஞ்சம் கவனிக்கணும், என்னோட தனிப்பட்ட காலத்துல கவனிக்கணும், சிலரை விசாரிக்கணும், ஆண்டவர் சிரமத்தில் நிறைய காத்திருக்கணும், இது எல்லாம் செய்ய வேண்டும். அந்த அருமையான அந்த இடத்துல தினமும் அந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கல, அந்த இடத்துல இன்னைக்கு மீன் கிடைக்கல, இரவுல பிரயாசப்பட்ட மீன் கிடைக்கல, பகல்ல வலைய அலசிட்டு இருக்காங்க. கர்த்தர் பார்த்து பேசுகிறார். அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த இடத்துல வார்த்தையை கேட்ட உடனே கீழ்ப்படிஞ்சவங்க போறாங்க. ஆண்டவர் அவர்களை மனுஷனை பிடிக்கலாக மாற்றுகிறார். யோவானும் யாக்கோபும் அதே போல வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர் பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே வாங்க அப்படின்றாரு. அப்படியே தகப்போட விட்டுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கிறாங்க. தாவீது பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வர்றாரு. யாருடைய கையில ஹேண்ட் ஒர்க் பண்ணி அப்படியே விட்டுட்டு வர்றாரு. வேலை கலவிட விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த அப்போஸ்தலர் ஆவதுக்கு முன்பதாக விட்டுட்டு வந்துட்டாங்க. தகப்பனுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தபடினால் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு தேடி வந்தது. அல்லேலூயா. வேற ஒருத்தவங்களுடைய காரியங்கள் அல்ல. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திற்காக, என்னுடைய இந்த ஜனங்களுக்காக, என்னுடைய சபைக்காக, என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்காக நான் பிரயாசப்படும் போது நிச்சயமாக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மென்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக நிரப்புவார். அல்லேலூயா. அந்த இடத்துல தாவீதை பாருங்க, நாளுக்கு நாள் விடுத்து அடைந்தானா. சேனங்கள் தேவனக்கத்தை அவனோட கூட இருந்தாராம். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா சொல்றாரு, தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை நடத்துங்கள் அப்படின்றார். அவர்கள் கைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க சொல்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமே. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஐ டை எவரிடே, நான் அனுதினமும் சாகிறேன். ஐ டை எவரிடே, நான் அனுதினமும். ஆமா, எனக்கு உலகம் வேணாம்ப்பா, என் தேவனுக்காக இதையே செய்யணும், என் தூக்கம் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் சமத்துல உட்கார்றேன். இடுப்பு வலிக்குது, பரவாயில்ல, ஆண்டவர் சமத்துல கொஞ்ச நேரம் உட்காருவோம். எங்கேயும் வெளியில போக முடியல, ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்க மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்கு நிச்சயமாக இரக்கம் செய்வார். அதை தான் இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த நிறைய பேருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அவர்கள் பார்க்க முடியல. தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நன்மை வந்ததுக்கு காரணம் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலையில செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் இந்த நாள்ல கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படியட்டும். தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படியணும். நான் எடுக்கிற முடிவு தான் அவங்க கேட்கணுன்றதெல்லாம் தப்பு. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக, ஆண்டவருடைய நாமத்திற்காக பிரயாசப்படத்தக்கதாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆசுதமாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா தெரியல. ஆனால் தாவீது ஒரு மேன்மையான ஒரு ஆசுதலை வச்சிருக்கிறார். நான் போக மாட்டேன், இந்த ஆட்டை மேய்க்க மாட்டேன், இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். ஒருவேளை தாவீது அப்படி இருந்திருந்தாருன்னா சாமுவேல் கரத்துல இருந்து அவங்க வீட்டுல வேற யாரும் உண்மை உத்தமாக இருந்தார்களோ அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிருக்கும்.
இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா, நான் தான் பண்ணணுமா, நான் தான் ஆல்ரெடி ஜெபம் பண்ணி இருக்கிறேனே, ஆல்ரெடி நானும் அந்த பைபிள் படிச்சு தானே இருந்தேன், என்னை திருப்பி பைபிள் படின்னு சொல்றீங்களே. எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரர் இந்த நாள் என்னோட கூட தொடர்பு கொண்டார். அவர் என்னோட கூட பேசி கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் விட மாட்டேங்கிறாங்க, என்னை அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்ய என்னை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு என்னோட கூட சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தாக எனக்கு ஒரு சில நாணத்தை கொடுத்தார். நான் சொன்னேன், நாம் படிக்கும்போது நம்முடைய கரத்துல நிறைய பேனா வைத்திருப்போம். எத்தனை பேனா இருந்தாலும் அதுல ஒரு பேனா மாத்திரம்தான் நம்ம கைக்கு அடக்கமா அழகா எழுதும். நான் அழகா எழுதுன்னு சொல்றேன், என் கையில இருக்கிற பேனா யார் கையில போனாலும் அழகா எழுதும் என்னை தவிர. அப்போ அந்த சகோதரோட பேசும்போது சொன்னேன், அந்த பேனாவை மாத்திரம் சூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஏன் எழுதுறோம்? எத்தனை பேனா தான் அந்த பேனா மட்டும் எழுதுறோம்? இந்த பேனா தான் பர்ஃபெக்டா பண்ணும், நல்லா அழகா எழுதி முடிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல உன்னுடைய உயர் அதிகாரி உன்னிடத்துல அடிக்கடி உன்னை கூப்பிட்டு இந்த வேலை செய்ய அந்த வேலையை சொல்றாங்க அப்படின்னா நீ பர்ஃபெக்டா செய்து முடிப்ப என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குப்பா. இல்ல இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வேலைகளில் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் மட்டும் தான் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டோடைய சித்தத்திற்காக, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொள்வோம். தேவனுடைய பரிசுத்த ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொள்ள அவருடைய அன்பை நோக்கி பார்ப்போம். இந்த நாள்ல தாவீது நாளுக்கு நாள் விடுதடைந்தார், சேனைகளின் தேவனாக தன்னோடு கூட இருந்தார். ஆமா, அப்படியே இருக்கிறதுல ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் நேர் முழங்கால் படியிற்று. விசேஷமாக இந்த வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதை கர்த்தர் இரக்கம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் கிருபை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். தயவு பாராட்ட ஆயத்தமா இருக்கிறார். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போறவங்களுக்கு நன்மையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். தினமும் அவர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டோட அன்பை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐ டை எவ்ரி டே, நானும் தினமும் சாகிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்லலையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னாரே பக்தன் சொல்லலையா? குமாரனுடைய இவன் ஜீவனுடைய இவன் தேவனுடைய குமாரன் ஜீவனாத என்று சொல்லலையா? நல்ல உலகத்திற்காக ஓடாமல் உன்னதற்காக ஓட தன்னை அர்ப்பணிப்போம். என்னுடைய வாழ்க்கை இது நடக்கல, என் குடும்பம் கட்டப்படல, அப்பெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்வோம். நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ராஜா வந்து அவங்க சேனைகளை அனுப்பி வச்சு அவங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான சகல காரியங்களையும் தாவீதுக்கு கட்டி முடிச்சாங்களே. இன்னைக்கு நீங்க உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நம்ம வேலையை நம்ம செய்வோம். கர்த்தர் வேலை கர்த்தர் செய்வார், நம்ம வேலை நம்ம செய்வோம். வீடு கட்டி நல்லா அழகா முடிச்சாச்சு. வீடு கட்டாமலே வயரு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா எப்படிங்க லைட்டெல்லாம் எரியும்? நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்வோம், கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை கவர்மெண்ட் செய்யும். ஆஃப்டர் ஆல் இந்த கவர்மெண்ட்டுக்கே இந்த ஞானம் இருக்குது என்றால் பரலோக கவர்மெண்ட் எவ்வளவு பெரிய ஞானத்தோட செயல்படும். நமக்காக அநேக தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில வல்லமையாக எடுத்து பயன்பட வேண்டும் நினைக்கிறீர்களா? அனுதினமும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். உங்க மேல் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய அபிஷேகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். தாவீது நாளுக்கு நாள் விடுதடைந்தான். தாவீத கிரேட்டா வச்சிருந்தார் ஆண்டவர். உங்களை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் வைக்க போகிறார். மத்தேயு 2:10 அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். அந்த மேய்ப்பர்கள் சந்தோஷப்பட்டார்கள். உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க சாலிட்ரி ஃபிகர், நீங்க தாங்க பிரபலமான நட்சத்திரம். உங்க ஜனத்துக்கு நீங்க தான் நட்சத்திரம். உங்களை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் உண்டாகும். உங்களை பார்த்து துக்கமா நினைச்சவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா வைக்க போகிறார். உங்களை கேவலமா நடத்தின ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை சீப்போ என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமையை கர்த்தர் உங்க மேல கிருபை வைக்கிறார். உங்க வேலையை நீங்க செய்யுங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க. உலக வேலைக்காக உற்சாகமா இருந்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில உன்னதற்காக உற்சாகமா ஓடுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். ஆமாண்டவரே, உடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உடைய பிரசன்ன பிள்ளைகளை தொடுவதாக, உடைய கிருபை பிள்ளைகளை தொடுவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைக்காக சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். அனுதினமும் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு விருத்தி உண்டு, ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு, பெரிய மகிமை உண்டு. இதை கேட்டுக்கொண்டு கூட வாழ்க்கையில் இருக்கிற கடன்கள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, வேதனைகள் மாறுவதாக, ஞானிகளை வெட்கப்பட்ட தேவன் பைத்தியமானவர்கள் தெரிந்து கொண்டாட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவர் பைத்தியங்கள் சுகம் உண்டாகுவதாக, இயேசுவின் நாமத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. திரு ரத்தத்துல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக சமாதானம் கூட இருப்பதாக, ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட சந்தோஷம் கடந்து வருவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக, பிசினஸ் பண்றவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தன்னுடைய குடும்பத்துல நல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும் என்று நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய பணம் வந்து சேரும் சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். வரவேண்டிய ஆசிரியர் வந்து சேரும் சொல்லி ஜெபிக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். 2+ ஹவுஸ் கட்டணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை சபை இடம் வாங்கணும், கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். பல வெளிநாடுகளுக்கு போகணும், வரணும், குடும்பத்தோட இருக்க வேண்டும் நினைக்கிறவங்களுக்காக ஸ்தோத்திரம். என் சபையில நிறைய ஆத்துமாக்கள் நிரம்ப வேண்டும், இடறி போனவர்கள் காணாமல் போல் வர வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. கர்த்தரோடு கூட அருமையான அந்த ஆசீர்வாதம் தாவீது இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தரும் இருந்தார். அநேக ராஜாக்கள் மூலமாக தாவீதுக்கு இரக்கம் பாராட்ட கர்த்தர் கிருபை செய்தார். நாம் கர்த்தரோடு கூட இருப்போம், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, இதை கேட்டுக்கொண்டு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரி பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார், உங்களுக்கு அதிசயம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆம், இந்த நாள் தேவனுடைய மகிமை வருகிறது, உங்க மேல ஒரு ஐஸ்வர்யம் வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது, கர்த்தருடைய வெளியேறப்பட்ட கிருபை வருகிறது, வரங்கள் வருகிறது, வல்லமை வருகிறது, அபிஷேகம் வருகிறது. நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கும் போது அசாதாரணமான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆண்டவர் கிருபை செய்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தெய்வீக சமாதானத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அளவற்ற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாளை ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியம் செய்ததுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, தெய்வீக சமாதானம் கூட இருப்பதாக, தெய்வீக சந்தோஷம் கூட இருப்பதாக. கர்த்தர் எங்கள் ஆசீர்வதிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியம் செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையின் பிரகாரமாக தாவீது நாளுக்கு நாள் விடுத்திருந்தாலும் சேனைகள் தேவன கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். வார்த்தையின் பிரகாரமாக இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. தாவீது தன்னுடைய குடும்பத்திற்காக பிரயாசப்பட்டார். நீங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய், சபை என்ற தன்னுடைய குடும்பம் பரிசுத்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அவருடைய சுத்தத்திற்காக ஓட அர்ப்பணியுங்கள். அற்புதமாய் உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். கர்த்தர் இரக்கம் செய்வார். ஆமென், ஆமென்.